Hey guys, welcome to Gtrendz, India's shoes expert. நான் குணசேகர், the Footwear explorer. So ஃபைனலாக நம்ம Solethreadsலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த ரீயூஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்லிப்பரை அனுப்பிச்சி விட்டு அவங்கள்ட்ட இருந்த ஆஃபரில் ஒரு பர்டிகுலர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ ஜியோ வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அவருக்காக ஆர்டர் போட்டுட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்திருக்கு அந்த ஸ்லிப்பரோட பாக்ஸு. ஓகே, இது ஸ்லிப்பரோட பாக்ஸு. இங்கே என்ன தனியாக ரெண்டு வச்சுருக்கீங்கிற ஒரு டவுட் வரலாம். ப்ரொமோஷன்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களாடா நீங்களுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ளேயே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்த அந்த பர்டிகுலர் ஸ்லிப்பர் Solethreadsலேருந்து வரக்கூடிய RECLINER அப்படிங்கிற ஒரு ஸ்லிப்பர் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் தான் அது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதை தாண்டி இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வந்திருக்கு, இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நமக்கு ஓகே. இங்கே ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஆர் அ சோல்ஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். தென் அதே மாதிரி ஒரு கேட்லாக் மாதிரி ஒரு குட்டி புக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை தூக்கி இங்கே ஓரமாக வச்சிடலாம். ஓகே, செருப்பு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டு என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா யூஆர் அ சோல்த்ரெட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து இந்த Solethreadsோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, வெல்கம் டு த கம்யூனிட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ரிவார்ட்ஸு, இந்த கூப்பன் காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து இதில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அதே மாதிரி இங்கே பின்னாடி பார்க்கும்போது நமக்கு அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா ஒரு 10 வெப்சைட்ஸ் கொடுத்து 10 வித்தியாசமான பிராண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து 15% ஆஃபர், 12%, 20%, 895 ப்ளஸ் டேக்ஸஸ்லாம் ஆஃபர், ஃப்ரீ ஃபார் 3 months, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இன்டர் கம்யூனிட்டி பில்டு பண்ணுறதுக்கான ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Solethreadsோட ஒரு கேட்லாக் புக் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த புக்கை வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த Solethreadsோட ஸ்டோரி என்ன, இந்த Solethreadsோட வரக்கூடிய இந்த சாண்டலோட ஸ்ட்ராப் எப்படி மேக் பண்ணியிருக்கோம், தென் இதோட ஃபுட் பெட் எப்படி மேக் பண்ணியிருக்கோம், சோல் எப்படி மேக் பண்ணியிருக்கோம், தென் இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஸ்டோரி வந்து இந்த ப்ராடக்டோட சேர்ந்தே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மெயினாக ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட் வந்து எந்த மாதிரியான வேல்யூஸை அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் நான் பார்ப்பேன். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி Solethreadsலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சப்போர்ட் இருக்கும், ஆர்டர்ஸ் லெஸ்ஸாக இருக்கும், அதாவது ஸ்மெல் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. தென் அதே மாதிரி வாட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்கிட் ரெசிஸ்டன்ட், வீகன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஒரு லெதர் எதுவுமே அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது, பயோடிகிரேடபிளான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசைக்கிள்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. நீமன்ஸ்னு ஒரு பிராண்டு பார்த்தோம். ஸோ அதுலேயும் ரீசைக்கிள்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஹேண்ட்மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சாஃப்ட் குஷன், எஸ், கம்ப்ளீட்டாக வந்து Solethreadsல வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் நல்லா சாஃப்டான குஷனில் தான் கொடுக்குறாங்க. தென் சஸ்டைனபிள் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த சஸ்டைனபிள் தென் ரீசைக்கிள்ங்கிற வார்த்தை நிறையா பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. தென் இந்த ப்ராடக்ட்டில் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சோல், தென் அதுக்கான ஸ்டோரி. அதே மாதிரி அவுட்டர் சோல், கீழே இருக்கிற பாட்டமில் வரக்கூடிய அவுட்டர் சோல், அதுக்கான ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே இருக்க ஃபோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபோம் என்ன எப்படி பண்ணியிருக்காங்களாமா, ஈவா ஃபோம் மெட்டீரியல் தான் அது. ஸோ வந்து ஈவா மெட்டீரியல் வேஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து அரைச்சி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து தான் இதில் வந்து வரக்கூடிய இந்த ஃபோம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த சோலுக்கு வந்து சூப்பர் ஃபோம் அப்படிங்கிற ஒரு நேமும் கொடுத்து அதை வந்து ட்ரேட்மார்க்காக ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா எக்கோ த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் மாடலில் Solethreadsலேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் இந்த சோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கோ த்ரெட் அப்படிங்கிற ஒரு நேமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரப்பர் மெட்டீரியலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிற ரப்பர் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி சின்ன சின்ன பெல்லட்ஸாக அரைச்சி அதை வந்து மிஷினில் போட்டு மோல்டு பண்ணி வந்து இந்த மாதிரி அவுட்டர் சோலும் நமக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ரீசைக்கிளில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமாக வந்து என்விரான்மெண்ட்டை நாங்கள் பொல்யூட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதை வந்து அதில் பண்ணியிருக்காங்க. தென் பர்டிகுலராக இந்த மெட்டீரியல் நம்ம ஆர்டர் போட்ட இந்த ஸ்லிப்பர் பேர் RECLINER சொல்லியிருந்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யோகா மேட்டெல்லாம் இருக்குல்ல, யோகா பண்ணுறதுக்கு ஒரு மேட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்டோட மெட்டீரியல் தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். சேம் அது கூட வரக்கூடிய அதே மெட்டீரியலை தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யோகா மேட் மேலே நடக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் அந்த பவுன்சி ஃபீலை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த யோகா ஃபோம் அப்படிங்கிறதும் வந்து அவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே நம்ம அந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு ஒரு பிடிப்பு வரதுக்கும், வெறும் செருப்பு வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் என் செருப்பில் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது, என்னோட ரீசைக்கிள்டு பண்ண ப்ராடக்ட், அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர் நம்ம பேச ஆரம்பிப்போம். அதுக்கான விதை வந்து
வந்து இப்போயே அவங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதையும் தாண்டி என்னோட வியூ இந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி இருக்குது, நான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம Solethreads வரக்கூடிய ரெக்லைனர் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதோட டிசைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் மாடல், ஜஸ்ட் வந்து ஒரு வி ஸ்டாப் டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மாடல் இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை ஸ்லைடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க Solethreadsல. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு டிசைனாக இருக்குது. பார்த்த உடனே வந்து நமக்கு அந்த மேலே அந்த பவுன்சி பெட்டெல்லாம் கொடுத்துருக்குறது, இந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே கண்டிப்பாக அது வந்து ஒரு குஷனிங் ஃபீலாக நம்ம ஃபீட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற லுக்கை இது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ராப் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ஸின் மெட்டீரியல் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை அவங்க வீகன் லெதர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இதுலேயும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மேட் ஃபினிஷ் வரக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து அந்த வீகன் லெதரில் மேனுஃபேக்சரிங் பண்ண மெட்டீரியல், விச் மீன்ஸ் லெதர் கிடையாது, ஆர்டிஃபிஷியலான ஒரு லெதரில் பண்ண மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். தென் அதே மாதிரி இதுக்கு உள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வீகன் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உள் பக்கம் கொடுக்குறப்ப ஒரு சிலருக்கு டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அது காலில் வந்து சின்ன சின்ன ஸ்கார்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் வெளியில் நல்ல ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரியும் உள்ள நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்குற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஒரு காமனான விஷயமா இருக்கும். பட் இதுலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமாக தண்ணியில் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மெட்டீரியலுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன குஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிளாத் பேஸ்டு மெட்டீரியலாக இருக்கனால ஈரமாயிடுச்சுன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வேர் பண்ணுறப்ப சின்ன அந்த அன்கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்ட்டில் வரக்கூடிய ஃபுட் பெட் மெட்டீரியல். அதாவது இதில் கொடுத்துருக்கூடிய அந்த சாஃப்ட் ஃபோமாக இருக்கட்டும், இல்லை வந்து யோகா மேட்டில் வரக்கூடிய மெட்டீரியல் தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வேர் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல குஷனிங் ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த யோகா மேட்டில் நம்ம நடக்கிறப்ப ஒரு சின்ன பவுன்சி ஃபீல் நமக்கு அது வந்து கொடுக்கும். கால் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க மாதிரி அந்த ஃபீல் அந்த ப்ராடக்ட் நமக்கு டெஃபினட்டாக கொடுக்குது. பார்த்தோன்னே அது தெரிஞ்சிருது. வேர் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கான்னு பார்த்தோம்னா எஸ், அது அப்படி தான் வந்து ஒரு ஃபீலை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா அது ஸ்கொயராக சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ என் கால் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருமோங்கிற ஒரு சின்ன டவுட் வரலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். பட் வேர் பண்ணுறப்ப இந்த மேலே இருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல். ஸோ நம்ம கால் வந்து இதுக்கு மேலே வைக்கிறப்ப நம்மளோட செல்ஃப் வெயிட்டுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே போயிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ளாட் பெட் மேலே நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. Solethreadsல வரக்கூடிய ரெகுலரான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த ஆர்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெறும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக Solethreadsலேருந்து இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டியாக அந்த ஆர்ச்சுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோம் வந்து ஒரு சின்ன திக்னஸ்க்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான கஸ்டமருக்கு வாங்குறப்ப பெரிய விஷயமா தெரியாது. பட் உண்மையாலுமே லாங் டேர்ம் இந்த ப்ராடக்ட் ஒரு டே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறது ஃபியூச்சரில் நமக்கு காலில் வலிகள் வராமல் இருக்கிறத பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. ஒரு பிராண்ட் பண்ணுறோம், வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் விற்றா போதும், டிசைன் மட்டும் சூப்பராக இருந்தால் போதுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெடிக்கலாகவும் வந்து கம்ஃபர்டபுள் இருக்கணும், ஃபியூச்சர்லையும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான விஷயம். அதை இந்த பிராண்ட் ப்ராப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கிற மிட்சோல் மெட்டீரியல், அதாவது அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஈவாஃபோம் மெட்டீரியல் தான். பட் மேலே இருக்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டான கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும். பட் மிடில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஷாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு காலுக்கு ஒரு நீட்டான ஃபீல் கொடுக்குறது தான் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட வேலை. ஸோ மேலே இருக்கிறது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இதுவும் வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல் தான் ஆக்ட் ஆகுது. தென் ஃபைனலாக இந்த பர்டிகுலர் மாடலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எக்கோ த்ரெட், அதாவது இதில் கொடுத்துருக்கூடிய அந்த சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ரப்பர் ப்ராடக்ட்ஸாக ரீசைக்கிள் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ரப்பர் சோல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோல் த்ரெட்டில் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட்லேருந்தே ரப்பர் சோல் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து இதுலேயும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சோலோட டிசைன் பார்க்குறதுக்கு நமக்கு பெருசாக கிரிப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரியும் நார்மலாக ப்ளைனாக இருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பரான கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேவி டிசைனில் வந்து ஒரு கிரிப் பேட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த மாதிரி சர்ஃபேஸ் நடந்தாலும் சரி, ஒரு டைல்ஸ் நடந்தாலும் சரி, வெட்டான சர்ஃபேஸ் நடந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் அவுட்டோர் சர்ஃபேஸில் கல் முள்ளாக இருக்க இடத்துல நடந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் கிரிப்பை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளான நேச்சரில் கொடுத்துருக்கனால நம்ம காலுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப்பையும் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க.
தென் இந்த ப்ராடக்டோட சோலில் பார்த்தோம் அப்படின்னா Solethreads அந்த ரெகுலர் லோகோவும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கலர் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதுக்கும் வந்து கொடுத்துருக்கனால லுக் வைஸும் ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்க்குமே இந்த ப்ராடக்ட் செட் ஆகும். நீங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் பார்க்க ட்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளான ஃபீலை உங்களோட ஃபீட்டுக்கு இது டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆக்சுவல் காஸ்ட் 999, பட் வீட்டில் சும்மா கிடந்த ஒரு பழைய ஃப்ளிப்லாப்பை நம்ம அனுப்பிச்சு விட்டனால நமக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி இந்த ப்ராடக்ட்டை கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது பழைய செருப்பு இருந்துச்சு அனுப்பிச்சுட்டு நீங்களும் ஆஃபரில் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம Solethreads ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கூட வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. அதோட ஒர்த் வந்து 450 ரூபா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 579 ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஸ்லிப்பர் கூட காம்ப்ளிமெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல, பட் வர வரைக்கும் லாபம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். தென் எகெயின் பேக் டு த டாபிக். இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்க்கு 7லேருந்து 11 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து டேன் கலர் வாங்கியிருக்கோம். டேனில் மேலே வந்து நேவி கலரில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. இதோட கான்ட்ராஸ்ட் கலர் கீழே நேவி கலர், மேலே வந்து டேன் கலர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்கிறது இன்னொரு கலர் வேரியண்ட்டாக இந்த ப்ராடக்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 199 கிராம்ஸ் வருது. 200 கிராம்ஸ்க்குள்ள ஒரு ஆவரேஜான ஒரு வெயிட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு டீசென்ட்டான ப்ராடக்ட்டாக Solethreadsலேருந்து இந்த ரெக்லைனர் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள், வேணா நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் உங்களுக்கு தரணும்னு நினச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான ரிப்ளை எங்கள் சைட்லேருந்து கூடிய சீக்கிரம் இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் மேக் பண்ணுவோம். சைஸ் 9, ஐயோ உன் சைஸ் 8, அப்போ இந்த செருப்பு ராம்